ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜில் வந்த மாதிரி ஒரு பாகுபலி 2, கேஜிஎஃப் 2, தங்கல், அப்புறம் பதான், ட்ரிபிள் ஆர், இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. அதாவது இந்திய அளவில் பேசப்பட்ட படங்கள். இங்கே விக்ரம் இருக்குது, ஜெயிலர் இருக்குது. ஸோ இந்த படம்லாம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இருந்தாலும் இந்திய அளவில் எல்லா மக்களும் ஒரு கொண்டாட அளவில் 1000 கோடி வசூல் போன அளவில் ஒரு பெரிய ஹிட் படம் இங்கே இது வரைக்கும் வந்ததில்லை. உடனே அப்போ தமிழ் இயக்கம்லாம் திறமை இல்லையா? ஏன்னா பாகுபலி 2 எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே படம் எடுக்க திறமையில இருக்கக்கூடாது. இங்கே திறமை அதிகமாக இருக்குது எல்லாருக்கும். ஆனால் இங்கே திறமையை பார்த்தீங்கன்னா வெளியே காட்டவே பயப்படுறாங்க இயக்குனர்கள். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறாங்க. ஃபேன்ஸ் ஃபைட் அவ்வளோ இங்கே தீவிரமாக ஊறி போய் கிடக்குது தமிழ் சினிமாவில். அந்த ஃபேன்ஸ் ஃபைட்டை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பெரிய கும்பலே குளிர் காஞ்சிட்டு இருக்கானுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கும்பல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேன்ஸ் ஃபைட்டை உருவாக்குறது. எந்த ஒரு பெரிய படம் வந்தாலும் அந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக பேசுறது, அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி மக்கள் நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிம்பத்தையே கட்ட வச்சுட்டு இருக்கானுங்க ஒரு 4 பேர். ஸோ இவங்களை ஒழிச்சாதான் தமிழ் சினிமா முன்னேறுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க தமிழ் சினிமா மாறிடுச்சு. உண்மையிலே தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஒழிச்சு வந்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவனுக்கு போய் தான் விரிவானிக்கு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஆளுன்னு கேட்டிங்கன்னா புலு சட்டை மாறன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புலு சட்டை மாறன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இவர் யூடியூப்ல ரிவ்யூ பண்ணுறவர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ், ஸோ இதை பற்றி தான் பேசணும் ரிவ்யூ பண்ணுறதா தான். ஆனால் இவர் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோவுடைய பர்சனல் என்ன இருக்குது, அவருடைய உடம்பு எப்படி இருக்குது, அவருடைய முடி எப்படி இருக்குது, அவருடைய உடல்வாகு எப்படி இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு அப்யூஸ் பண்ணி பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் மட்டும் தான் பேசுவார், மற்றது ஃபுல்லாக பர்சனல் அட்டாக் மட்டும் தான் பண்ணுவார். இந்த வீடியோவை பார்க்கறது ஒரு பெரிய கும்பல் இருக்கானுங்க. ஸோ அது ஒரு பெரிய வருத்தமான செய்தி. என்னன்னா இப்போ இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரஜினி, அஜித் இவனோட பார்த்தாலே பின்னாடி டிக்கில் எரியும். ஸோ 2 பேர் படம் வரும்போது அந்த அளவுக்கு கறி ஊற்றுவாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர், மக்கள் அவ்வளோ கொண்டாடினாங்க அந்த படத்தை. எல்லா மக்களும் கொண்டாடினாங்க. எங்கேயுமே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வரவே இல்லை அந்த படத்துக்கு, ஜெயிலருக்கு. ஆனால் இவன் அந்த படத்தில் எதுவுமே பாசிட்டிவ் இல்லை, எல்லாமே வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு ரஜினி சாரை பர்சனல் அட்டாக் பண்ணியிருந்தான், ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வன்மம் பிடிச்ச ஒரு ஆள் தான் இவன். இவன் எந்த படத்தை நல்ல படம் சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, அது ஒரு தனி படங்கள் இருக்குது. அந்த படங்கள் மட்டும்தான் இவன் இந்த படங்கள் தான் ஆஸ்கார் வாங்குற படங்கள், இந்த படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமா தூக்கி நிப்பட்ட போகுது, இந்த படங்கள் ஒரு பெரிய படம் இது அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி ஸ்லாகத்தி பேசுவான். அந்த படங்கள் வேறு படங்கள். ஸோ அதை பற்றி நம்ம பேச தனி வீடியோ போனோம், அதை விட்டுருங்க. ஆனால் ரஜினியோ அஜித்தோ ஒரு விஜய் படமோ வரும்போது அந்த படத்துக்கு அகைன்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருப்பான், ஓகேங்களா? இவன் பர்சனல் அட்டாக் பண்ணுவான். இந்த வீடியோ இவன் பேசுகிற பர்சனல் அட்டாக் இருக்குல்ல, ஸோ அதை ஃபேன்ஸ் அந்த கிளிப் பண்ணி அதை ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ட்விட்டரு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸ் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலே நம்ம தெரியல இவன் எல்லா வீடியோலையும் எல்லா ஒரு பெரிய வீடியோ படத்துலையும் கழுவி ஊற்றி பர்சனல் அட்டாக் பண்ணி அதில் வர வியூஸ் வச்சுக்கிட்டு அவன் சம்பாதிச்சு சோர்ஸ் சாப்பிட்டு இருக்காப்ல, ஓகேங்களா? ஸோ இவன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவேகம் படம் வந்துச்சுல்ல, அஜித் நடித்த விவேகம் படம் வந்துச்சுல்ல. ஸோ இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபஸ்ட் டைம் பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். அன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிச்சு. புலு சட்டை மாறன் விவேகம் ரிவ்யூன்னு கேட்டிங்கன்னா அது பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. அந்த படத்துக்கே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு, ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஏன்னா இந்த பக்கம் விஜய் ஃபேன்ஸ் ஃபுல்லாக அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி ஒரு பெரிய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க அந்த டைமில். ஸோ அந்த ஃபார்முலாவை கையில் வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் அஜித் படம் வந்துச்சுன்னா அஜித்தை பர்சனல் அட்டாக் பண்ணுறது, ரஜினி பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அவங்களுடைய முன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, இதே பண்ணிக்கிட்டு தமிழ் சினிமாவில் இருந்துக்கிட்டு தமிழ் சினிமாவே ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இதை ஷேர் பண்ணுறது ஒரு கூட்டம் இருக்கிறதாலே இவன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சர்வே பண்ணிட்டு இருக்கிறான் யூடியூப்பில், ஓகேங்களா? ஸோ இவனை ஒழிச்சிட்டாலே இங்கே மிகப்பெரிய படங்கள் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஹச்சி வினோத் வலிமை படம் எடுத்தாப்புல, வலிமை படத்தில் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். அந்த பஸ் சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பைக்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் மேக்கிங். நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய சினிமாவில் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்கிற படம் பாகுபலி 2ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸ் மட்டும்தான். இதுவுமே ரியல் மேக்கிங் கிடையாது, ஃபுல்லாகவே விஎஃப்எக்ஸு, கிராஃபிக்ஸு. ஸோ ரெண்டுத்தையும் மாற்றி எடுத்து தான் அந்த படத்தை அவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஊரில் நம்ம வினோத் பார்த்தீங்கன்னா வலிமையில் அந்த பஸ் ஃபைட் சீன் இருக்கும், அந்த சீனை ரியலாக மேக்கிங் பண்ணார், ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கறி ஊற்றிருக்காமா, ஓகேங்களா? ஏன்னா அந்த படத்தில் ஒரு 2 மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் படத்தில் ஒரு 10 நிமிஷம் சென்டிமெண்ட் சீன்ஸ் தான் இந்த படத்தை ரொம்ப ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு. இவன் ரிவ்யூ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம் மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு
அவ்வளோ கழுவி ஊற்றி அதில் வர வியூஸை சம்பாரிச்சுக்கிட்டு அவன் அந்தளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தமான நடிப்பு தான் வழிபடுத்துக்கு ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து அதில் அவ்வளோ வந்து முயற்சி பண்ணிருக்காங்கன்னா அதை பாராட்டணும். அதை பாராட்டினா தான் வந்து அந்த டைரக்டர் வந்து அடுத்து வந்து ஒரு பெரிய படம் எடுப்பார், அவருக்கு அந்த எண்ணமே வரும். ஸோ அதெல்லாம் சுத்தமாக வந்து குழி தோண்டி புதைச்சி அது ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறதால தான் இங்கே வந்து பெரிய படம் வர மாட்டேது. ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த புலிசிட்டி மாறன் வீடியோ வந்து மேக்ஸிமம் ஃபேன்ஸ் வந்து அதை புறக்கணிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காணாம போயிடுவான். இவன் எடுத்த படம் ஆன்டி இண்டியன் அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் கழுவி ஊற்றுறாங்கன்னு நமக்கு தெரியும். நிறைய தடவை வந்து ஒரு மட்டும் தான் ஓடிச்சு. ஆனாலும் மனசுக்குள்ளே வந்து தான் என்னமோ வந்து அவதார் டைரக்டர் நினச்சிக்கிட்டு மற்றவங்களை கழுவி ஊற்றிட்டு இருக்கான். இதுக்கு மற்ற ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி சப்போர்ட் பண்ணுறதா தான் இவன் தொடர்ந்து சொல்லி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதில் ஒரு ஆள் அந்த தமிழ் சினிமாவை ஒழிச்சு கழிவு நாளில் இவன் ஒரு ஆள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலைபேச்சு. உங்களுக்கே தெரியும் ஒரு 3 பேர் விஸ்மி, அந்தணன், சக்திவேல் 3 பேர் இருப்பாங்க. வலைபேச்சு உட்காந்துக்கிட்டு எல்லா கதையும் பேசுவாங்க. சினிமாவில் வந்து நாங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம் சினிமா, நாங்கள் சொல்கிறதான் பஸ்ஸில் அப்படின்றதுக்கு வந்து இங்கே வந்து அப்படி பேசுவானுங்க. இப்போ நோட் பண்ணுறீங்களா நீங்கள்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே சோஷியல் மீடியா வந்த புதுசுலேயே இருக்கட்டும், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே இருக்கட்டும், ஃபேன்ஸ் ஃபைட் எடுக்கணும்னா இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இல்லை, ஸோ இதை வச்சு தான் ஃபேன்ஸ் ஃபைட் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஹீரோக்கு இவ்வளோ சம்பளம், இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணிடுச்சு, இந்த படம் வந்து டே 1 இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டுது, ஸோ இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமே பார்த்தீங்கன்னா இந்த வலைபேச்சு பிஸ்மி தான். ஏன்னா வலைபேச்சு சேனலில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தனக்கு எந்த ஹீரோ வந்து பிஸ்கட் தூக்கி போடுறாரோ அந்த ஹீரோ படத்தில் மட்டும் இவ்வளோ வசூல் பண்ணிடுச்சு, அந்த ஹீரோ படம் தான் நம்பர் 1 ரேஞ்சு வந்து சிலாகித்து அப்படியே அப்படி புரிச்சு பேசுவாப்புல. 500 கோடி வசூல், 600 கோடி வசூல் அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசுவாப்புல. டே 1 வந்து இவர் அடிச்சுக்கு ஆளே கிடையாது. அவருக்கு யார் எலும்பு துண்டு தூக்கி போட்டாங்களோ அவருக்கு மட்டும்தான் பேசுவாங்க ஓகேங்களா. ஸோ இதனாலே நமக்கு தெரியல ஃபேன்ஸ் வந்து இந்த வீடியோலாம் உண்மைன்னு எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா எங்கள் ஹீரோ படம் தான் அதிக வசூல்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனாலே ஃபேன்ஸுக்குள்ளே வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் வைஸ் வந்து ஃபைட் வர ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல படம் எடுத்துறீங்களா நல்ல படம் எடுக்கலான்ற மாதிரி ஃபைட் வந்துச்சு. ஆனால் கலெக்ஷன்ஸ் வைஸாக தான் ஃபைட்ஸ் வந்து தீவிரமாச்சு சோஷியல் மீடியாவில். அது முடி இந்த அளவுக்கு தீவிரம் கிடையாது. இப்போ தீவிரமாகிறது என்ன காரணம் கேட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸ். எங்கள் ஹீரோ படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்குது, உங்கள் ஹீரோ படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணல அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்குள்ளே ஃபைட் உருவாக்குறதே இந்த வடைப்பேச்சு தான் ஓகேங்களா. இவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்ட படத்தை மட்டும் தான் நல்ல படம் சொல்லுவாங்க. அதாவது அதே படம் தான் இந்த நீல சட்டை வந்து எந்த படத்தை வந்து நல்ல படம் சொல்கிறானோ அதே படங்கள் மட்டும் தான் இவனும் நல்ல படம் சொல்லுவான். வேறு எந்த படத்தையும் நல்ல படம் சொல்ல மாட்டான். தனக்கு பிஸ்கட் போகிற படத்தை நல்ல படம் சொல்லுவான் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு தான் இந்த 3 பேரும் இருப்பாங்க. இந்த 3 பேரையும் முயற்சி கட்டினாலே அநேகமாக வந்து தமிழ் சினிமாவே தெளிவாயிடும். அந்த 3 பேரும் அந்த சேனலில் மட்டும் இல்லை, தனியாக போயிட்டு மற்ற சேனலில் போய்ட்டு இன்டர்வியூ கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுக்கிட்டு எந்த ஹீரோ கழுவி ஊற்றுமோ அந்தளவுக்கு கழுவி ஊற்றுறது. இவர் ஒன்றுமே கிடையாதுங்க, இவருக்கு சம்பளம் வந்து 300 கோடிங்க, இப்போ இவர் நம்பர் 1, இவர் போயிட்டாருங்க ஃபீல்ட் அவுட்டுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது வந்து பேசி 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 அதை ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணி ஃபேன்ஸ்குள்ளே ஃபைட்டை உருவாக்கி ஃபேன்ஸ்குள்ளே எப்போயுமே வந்து அந்த ஒற்றுமையை வர மாட்டாங்க. ஸோ அதுதான் இவருடைய பெரிய ப்ளஸ்ஸே. இப்போ ஒரு அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் 2 பேரும் வந்து கொஞ்சம் ஒற்றுமையாக வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுறது, இந்த ஹீரோ வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இந்த ஹீரோ இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்றது எதனா சேனலுக்கு வந்து பேசிக்கிட்டு திரும்பி வந்து ஃபைட்டை உருவாக்கி விடுறது. அந்த அளவு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அந்தணன் வந்து அஜித்தை புறக்கணிப்போம் வாங்க அப்படின்ற மாதிரி இருந்து வீடியோ போட்டு மொத்த ஃபேன்ஸை வச்சு செஞ்சாங்க. ஈவன் விஜய் ஃபேன்ஸே அது வந்து கண்டுக்கல. தலைவர் நினச்சாருன்னா நம்ம அந்த வீடியோ போட்டால் விஜய் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, நம்ம வந்து பெரிய ட்ரெண்டிங் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாப்புல. ஆனால் விஜய் ஃபேன்ஸ் அந்த வீடியோ கண்டிக்கவே இல்லை. டேய் இவன் ஒரு சப்படாவன், இவன்லாம் கண்டுக்க கூடாதா, இவன் இன்னைக்கு எப்படி கத்துவான், நாளைக்கு வந்து நம்ம தளபதியை திட்டுவான், ஸோ இவனோட கேரக்டர் புரிஞ்சு போச்சுன்றது வந்து விஜய் ஃபேன்ஸையும் அவாய்ட் பண்ணதால் அஜித் ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸும் வச்சு செஞ்சுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் டேக்லாம் ஓட்டினாங்க. ஸோ இதேமாரி வந்து இங்கே தமிழ் சினிமாவில் ஃபேன்ஸுக்குள்ளே ஃபைட்டு உருவாக்குறது, தமிழ் சினிமாவில் இருந்துக்கிட்டே தமிழ் சினிமா வந்து கேவலமாக பேசுகிறது, நடிகர்களை வந்து அவமதிப்பாக பேசுகிறது, அவங்கள வந்து பர்சனல் டாக் பண்ணுறது. இவன் வந்து அஜித்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து ஸ்டில் எடுத்து வச்சுக்கிட்டு பர்சனல் பீஸ்லாம் பண்ணாப்புல, நம்ம அந்தரன் வந்து உருவங்களே தான் பண்ணாப்புல. ஸோ இந்த அளவுக்கு மனசுக்கு வந்து அழுக்கத்தன்மை வச்சுக்கிற இவங்களை ஃபேன்ஸ் புறக்கணிச்சாலே ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க தமிழ் சினிமாவுக்கு ஓகேங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அந்தணன் மேட்டரில் 2 நாளாக வச்சு செஞ்சாங்க. அந்தணனை நியூஸ் சேனல்லே வந்துருச்சு, ரசிகர்கள் வந்து அந்தணனை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க அந்தணனுக்கு. இதேமாரி எல்லாருக்குமே பிஸ்மிக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டா அந்த பிஸ்மியும் அடங்கிடுவாப்புல ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்தணன் வந்து ஃபேன்ஸ் பண்ண சம்பவத்துக்கு அப்புறம் திரும்பி வேறு சேனலில் வந்துக்கிட்டு அஜித் வந்து அப்படியே ஒரு ஆளுங்க, அவர் வந்து ஒரு கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை மாதிரி, அவரை போய் அசைக்க முடியுமா அப்படின்றதுக்கு வந்து மண்டி போட்டாப்புல. ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இவனுங்க பண்ணுற இந்த எச்சத்தனத்தை புரிஞ்சு கொண்டு அதெல்லாம் ஷேர் பண்ணாமல் அவனை அவாய்ட் பண்ணாலே இங்கே தமிழ் சினிமா உருப்பிடும். நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு பிரம்மாண்டமான படங்கள் நமக்கு வரும். ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க சொல்கிற
வீடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் ஷேர் பண்ணுறதான் இயக்குநர்கள் ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறதே பயப்படுறாங்க. இது ட்ரோலாக மாறிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னைக்கு வந்து ட்ரிபிள் பார்த்துங்க. ட்ரிபிள் வந்து ஒரு சீனில் வந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர் வந்து ஒரு என்ஃபீல்டு பைக்கை தூக்கி அடிப்பார். அதே சீன் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அஜித்தோ விஜயோ பண்ணியிருந்தா அது எவ்வளோ பெரிய ட்ரோலாக மாறிருக்கும். இவனுங்களே ட்ரோல் பண்ணிருப்பானுங்க. இந்த விமர்சனன்ற பேரில் இவங்களே ட்ரோல் பண்ணிருப்பானுங்க அந்த சீன்ஸ்லாம். ஆனால் அங்கே தெலுங்கு சினிமாவில் அதை யாருமே ட்ரோல் பண்ணல. ஈவன் தெலுங்கு விமர்சகர்களே அதை வந்து கொண்டாடினாங்க. இவ்வளோ ஆக்ஷன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சுன்ற மாதிரி. ஸோ ஆனால் இங்கே என்னங்க பைக்கை தூக்கி போகிறாரு, லாஜிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 மணி நேரம் படத்தில் என்ன லாஜிக் உனக்கு கேட்குது? உனக்கு லாஜிக் இருக்குன்னா நீ படத்துக்கே போகக்கூடாது. முதல்ல ஒரு படம்ன்றது நம்ம கற்பனைக்கு இல்லாத ஒரு விஷயத்தை காட்டுறதான் படம். ஒரு சினிமான்றது அதுதான். அதை வந்து நம்ம நம்புறோமா நம்பலையா அடுத்த பட்சம். லாஜிக்கெல்லாம் நீ பார்க்கவே கூடாது. நீ லாஜிக் பார்க்க தான் நீ வந்து சினிமா பக்கம் போகக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிறவனுங்க இது லாஜிக்கல் ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த்னு ஒருத்தருக்காரு. அவர் பேர் பாண்டான்னு சொல்லுவாங்க, பிரசாந்த். இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவரும் அப்படி தான். தனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரான ஹீரோ இருக்காங்களே, ஸோ அவங்க படத்தை மட்டும் ஆகா ஓகன்னு சொல்கிறது, மற்ற ஹீரோ வந்துச்சுன்னா வன்மத்தை கேட்குறது. அது எந்த அளவுக்கு பெரிய வன்மன்னு கேட்டிங்கன்னா, வாரிசு ஃபேமிலி சப்ஜெக்ட், அண்ணாத்த ஃபேமிலி சப்ஜெக்ட். அண்ணாத்த ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் எத்தனை காலத்துக்குங்க அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு ஒன்றுமே இல்லைங்க, இது மாதிரி ஃபேமிலின்னுட்டு நான் படம் வாங்க அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறப்போல, வாரிசுக்கு என்னங்க சூப்பர் படங்க இது, ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, நம்ம வந்து ஒரு 100 ரூபா டிக்கெட் தரோமா, போய் உள்ளே உட்காந்துருக்கோமா, அப்படி கலகலப்பாக படத்தை பார்த்தோமா வந்தோமா அப்படி கொடுங்க, அதை விட்டு என்னங்க ஆக்ஷன், என்னங்க பிரம்மாண்டம், தேங்க ஒரு படம் அப்படின்னு ரேஞ்சுக்கு வாரிசுக்கு ரிவ்யூ பண்ணிருப்போம். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் எந்த ஹீரோக்கு எப்படி ரிவ்யூ பண்ணுறதை கரெக்டாக புரிஞ்சு வச்சு பண்ணுவான். இதே பார்த்தீங்கன்னா வலிமை படத்துக்கு பண்ண ரிவ்யூ தான் ஒரு பெரிய சம்பவம். இவனே வந்து மன்னிப்புலாம் கேட்டிருக்காப்புல, நம்ம பிரசாந்த் அண்ணனே மன்னிப்புலாம் கேட்டிருக்காப்புல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, வலிமை படம் ரிவ்யூ பண்ணுறப்போ போலீஸ் கண்ட்ரோல் ரூம் காட்டிருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் ரூம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு புதுமையாக அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சொல்லிருப்பான், என்னங்க இது கண்ட்ரோல் ரூம், இது ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ரியாலிட்டி இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். உடனே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து டேய் மும்பையில் இப்படி தானே கண்ட்ரோல் ரூம் பார்த்துக்கடா, உனக்கு தெரிலனா தெரிலன்னு சொல்லிட்டு போடா, எதுக்குடா தேவையில்லாமல் வன்மத்தை வச்சுக்கிட்டு வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கிற, மும்பை கண்ட்ரோல் ரூம் பார்க்குறியா, வலிமையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மும்பையிலையும் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் வலிமையில் வந்து வினோத் வச்சிருக்காரு. ஒரு டைரக்டருக்கு தெரியாதா, அது ரிசர்ச் பண்ணி தான் வச்சிருப்பாருன்ற மாதிரி கழி ஊற்றுனாங்க, ஸ்பேஸ் போட்டு அடிச்சாங்க பாண்டாவை. ஸோ தலைவன் வந்து ஸ்பேஸ்லேருந்து மன்னிப்புலாம் கேட்டாப்புல. ஸோ அதுக்காக அதுமாரி பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன தேவை, யார் படத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக பேசணும், யாருக்கு வந்து நம்ம காசு தராங்களோ அந்த படத்தை மட்டும் நம்ம புகழ்ந்து பேசணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இவங்களாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இவங்களும் அந்த நீல சட்டை, வலைபேச்சு, பாண்டா இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். ஒரு சில படத்தை மட்டும் ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு ஆஸ்கார் கேட்பானுங்க. இந்த பக்கம் வந்து ஒரு பிரம்மாண்டமோ எந்த படம் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. ஃபேன்ஸுக்குள்ளே ஃபைட்டை உருவாக்குவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபேன்ஸ் ஃபைட்டை உருவாக்குறதால தான் நம்ம வந்து எல்லா படத்தையும் ட்ரோல் பண்ணுறோம். நீங்கள் ஃபேன்ஸ் ஃபைட்டை உருவாக்காமல் இருந்தாலே ஃபேன்ஸ் வந்து மற்ற படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே வந்து பெரிய பெரிய படங்கள் வரும். ஓகேவா? ஸோ அது வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு சபைக்கடாக இருக்குது. அது வந்து எப்படி திருந்த போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் செய்யாறு பாலு, இவரை நம்ம வந்து பொய்யாறு பாலுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸ் ஃபைட்டாக உருவாக்க மாட்டார். இவர் வந்து இந்த 3 பேரை கம்பேர் பண்ணுறப்போ, இந்த நீல சட்டை, வலைபேச்சு, பாண்டா இந்த 3 பேரை கம்பேர் பண்ணுறப்போ இவர் கொஞ்சம் ஓகே தான். பட் இருந்தாலும் வாயில் சொல்கிறதெல்லாம் பொய்யாறு பால்னே பேரை மாற்றிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சொல்கிறதெல்லாம் போய் அஜித் விஜய்க்கு ஃபோன் பண்ணார், விஜய் அஜித்துக்கு ஃபோன் பண்ணார். விஜய்க்கு வந்து 7 கோடி சம்பளம் சொல்லிட்டாங்க, ஒன்று அஜித் வீட்டில் அழுதுட்டு இருந்தார். அஜித்துக்கு வந்து 7 கோடி சம்பளம் சொல்லிட்டாங்க, விஜய் வீட்டில் அழுதுட்டு இருந்தார். விஜய் வந்து 5 கோடி சம்பளம் வாங்குறாரு. அந்த தெரிஞ்சு ஏதோ சொல்லிட்டு இருப்பான், பட்டுக்கு வாய்க்கு வரதெல்லாம் பொய்யா அடிச்சிட்டு இருப்பான். ஸோ வந்து நம்ம அவரையும் நம்ம கண்டுக்கூடாது. ஏன்னா வந்து இதுமாரி பொய் சொல்லிட்டு இருக்கிறதால வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்களா இவரே சொல்லிட்டாரு, அப்படின்னா எங்கள் தளபதி வந்து 5 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்றதுக்கு அதை எடுத்து ஷேர் பண்ணுறது. ஸோ இதுமாரி ஷேர் பண்ணும்போது ஈஸியாக அந்த இதுலேருந்து ஃபேன்ஸ் ஃபைட்டு கிரியேட் ஆகும். ஸோ இதேமாரியே பொய்யா பேசுகிறவரையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அப்படி அவாய்ட் பண்ண தான் நமக்கு நல்லது, இந்த சினிமாக்கே நல்லது. ஸோ இதுமாரி பார்த்தீங்கன்னா நீல சட்டை, வலைபேச்சு, பாண்டா, பொய்யாறு பாலு இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. நிறைய பேர் இங்கே வந்து இதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கானுங்க. ஃபேன்ஸ் ஃபைட்டை உருவாக்குறது, தமிழ் சினிமா மட்டமாக பேசுறது, ஒரு நல்ல ஒரு ட்ரை பண்ணாங்கன்னா அதை வந்து கேவலமாக பேசுறது. அப்புறம் வந்து இப்போதே புதுசாக உருவாகிட்டு இருக்கலாம், ஏதோ ரெட் லைட் தான் நினைக்கிறேன், ரெட் லைட்டாக ஏதோ லைட்டும் இருக்குது. ஸோ அவனை பற்றி நம்ம வந்து பேசி பெருசாக விரும்பலை. ஸோ ஓவரால் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஃபேன்ஸு அவாய்ட் பண்ணணும், புறக்கணிக்கணும். அப்படி புறக்கணிச்சாதான் இங்கே தமிழ் சினிமா வந்து ஒரு தரமான படங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம எத்தனை கால் தான் வந்து அதே படம் பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு KGF 2 மாதிரி, ஒரு பாகுபலி 2 மாதிரி, ஒரு RRR மாதிரி, ஒரு பதான் மாதிரி இங்கே ஒரு படம் வரணும்னா இந்த கும்பலை மொத்தமாக புறக்கணிச்சா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.